வணக்கம். சிலம்பத்தில் உள்ள குறவஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட வகை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இது போன்ற பாடங்கள் அனைத்தும் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தம் ஆசிரியர், நான் என்னிடம் இருக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தும் என் தந்தை வைரக்கண்ணி என்கிற லட்சுமணன் அவர்களிடமிருந்தும் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களிடம்தான் கற்றுக்கொண்ட பாடங்கள். அதை தான் உங்களுக்கு நான் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகிறேன். ஒரு பாடமும் அதில் உள்ள விளக்கங்கள் என்ன, அதில் உள்ள கால்மானம், அடிவரிசை, கோர்வை, ஜதை இப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி பாகம், துக்கடா இப்படின்னு ஒரு பாடத்துலேயும் இவ்வளோவா அடங்கியிருக்கு. சரிங்களா? முதல்ல ஒண்டி பாடம், ஒன்றுக்கும் தனித்தனியான ஒண்டி பாடங்கள் இருக்குது. சிலம்பம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலில் நாம் அவரவருக்கு தகுந்தாற் போல் எவ்வளோ நேரம் கிடைக்குதோ, இன்றைய காலகட்டத்தில் படிப்புக்கே நாம் 20 வயசு 25 வயசு படிப்புக்கே செலவு பண்ணுறோம். விளையாட்டுலாம் கலந்து கொள்ள முடியல. அன்றைய காலகட்டத்தில் இது முழு நேரமாக பல பேர் பயிற்சி பண்ணி நிறைய மேன்மையான பல கலைகளை கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கொண்ட பாடம் தான் இது. இதில் ஏற்கனவே சொன்னதான் நாகம் பண்ணார், கள்ளப்பத்து, குறவஞ்சி, தோல் எடுப்பு, இப்படி 4 வகையான பாடங்களை நான் செய்வேன். அதில் இன்றைக்கி குறவஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். இதில் அந்த சுத்து முறையில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலம்பக்கலை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த மாதிரியான பாடம்லாம் இருக்குதான்றதே தெரியாது. ஆனால் இன்றைக்கு யூடியூப்பை திறந்தோன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் விதவிதமாக தனித்துவமான பாடங்களை கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நாங்கள் இங்கே நம்ம பயிற்சி செய்யக்கூடிய இந்த பாடத்தில் உள்ள நுணுக்கங்களை பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஆனால் நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது பல பேர் சொல்லியே தர மாட்டாங்க. வான்னு சொல்லி இழுக்கடிச்சு நம்மளை ஏமாற்றி அனுப்புவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. மாணவரை சோதிக்கிறான்ற பேரில் இதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக போனால் மிக குறைவான பாடங்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் நிறைய அனுபவப்பட்டுருக்கேன். ஆனால் நான் பட்ட அவஸ்தை நீங்கள் படக்கூடாது, இந்த மாதிரிலாம் பாடங்கள் இருக்குது அப்படின்னு தமிழ் சொந்தங்கள், சிலம்பம் என்றாலே தமிழ்நாடு தான், தமிழகத்தை தமிழ் மக்கள் தான், அவர்களிடம் இருந்து தான் இந்த சிலம்பக்கலை வெளிநாட்டுக்கு போயிருக்கு. ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றளவும் நம்மிடம் இருக்கக்கூடிய மிக வலுவான சொல்லக்கூடிய நிலைகள் இப்படிப்பட்ட அடியெல்லாம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த அடியை தடுக்கிற முறையும் நம்மக்கிட்ட தான் இருக்கு. பெரும்பான்மையான மேலை நாட்டு கலையில் இந்த கட்டுமுறையில் அடிக்கிறது இப்படியே இதிலே அவங்க காலத்தை உரிவு செய்யக்கூடியது, நடுவில் உரி செய்யும், இதிலே அவங்க எல்லாம் செஞ்சுறாங்க. இந்த மாதிரியான கட்டுமுறைலாம் இதை பற்றி நான் ஒரு காணொலியாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் அனாவசியமாக செய்யக்கூடாது. எதிரி அடிக்கணும்னு முடிவு பண்ணால் தான் நெருங்கி செய்யக்கூடிய பாடம். ஆனால் இதை வச்சு வளவலன்னு செஞ்சோன்னா நம்மளும் அடிப்பட்டோம். நம்ம ஒரு சிலர் இப்படின்னு அந்த அனுப்புக்கிட்ட எல்லா இடத்துலையும் போடுவாங்க. அதெல்லாம் கூடாது. சரி, அதை பற்றி நான் தனி காணொலி கொடுக்குறேன். இன்றைக்கு நம்ம குறவஞ்சின்னு சொல்லக்கூடிய பாடம். இது எப்படின்னா, இது இருக்கும், அது புள்ளி போகும், மீண்டும் அப்படி சர்க்கிளில் இறங்குவோம், அப்படி ஒரு பதில் போட்டு கீழ்ச்சி போட்டு சரசாசனம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளுடைய தமிழ் படத்தில் கமலஹாசன் ஒரு படத்தில் சிலம்பம் என்றால் அப்படியே அவர் நெத்தி அளவு தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அளவு பார்த்து தான் விளாட முடியும், அதுக்கு மேலே இருந்தால் விளாட முடியாது அப்படின்னு அதாவது அவர் அளவு பார்ப்பார். இதெல்லாம் இருந்துன்னா சிலம்பம் விளாடணும் அப்படின்னு. இதை பார்த்துட்டு பல பேர் என்னையே கேட்பாங்க, இந்த அளவு இருந்தால் தான் விளாட முடியுமா, நீங்கன்னா இவ்வளோ உயரம் வச்சு விளாடுறீங்களே அப்படின்னு. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும். புரியுங்களா? அப்படியே நெத்தி உயரம் இருந்தால் தான் விளாடுவோம், அதுக்கு மேலே தான் விளாட மாட்டோம், முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல என்ன இருக்குதோ, இந்த உயரம் இருந்தாலும் விளாடுவோம், இது கீழே இருந்தாலும் எதிர்கிட்ட சமாளிக்க முடியும். அது கூட இல்லை, வெறும் கையாக இருந்தாலும் சமாளிக்கலாம். அதுதான் நம்ம கலையுடைய சிறப்பு. புரியுதுங்களா? இவ்வளோத்துல இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம்னா கிடையாது. எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த விளையாட்டில் நம்ம விட உயரமாக வேல்கம்புன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? பழங்காலத்தில் இப்படி எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாவீங்க, இப்படி இருக்கும், இதோட உயரமாக. அப்போல்லாம் அந்த ஆயுதத்தை வச்சு எப்படி விளாட்னாங்க? புரியுதுங்களா? நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிறது இல்லை, நமக்குன்னு சுய புத்தி இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி விளாட்னாங்க, இந்த ஆயுதத்தை வச்சு எப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் பார்க்கக்கூடிய மாணவர். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழம் அளவுக்கு விட்டு பிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு முழம் விட்டு பிடிச்சின்னா கம்பு சுருங்கிடும். அப்போ இதோட நீட்டாக இருக்கணும்.
நீண்ட ஆயுதத்தை வச்சு நம்ம விளையாடக்கூடிய பாடம். இதோட இந்த உயரம் இருந்தாலும் விளையாடும். அதுக்கான பாடம் தான் இந்த குறவஞ்சி பாடம். பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போது குறவஞ்சி பாடம். இப்போ ஒரு முறை விட்டு பிடிச்சிட்டோம், அப்படி துள்ளி வரும். துள்ளி வந்த மூச்சுக்கு அப்படியே ஒரு சர்க்கிள், எதிரிகிட்ட அப்படி முன்னாடி போனோம், அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு பகல் போட்டு எதிர் தசிகள் திரும்ப மீண்டும் இந்த ஒரு 2 வாரல் கொடுத்த மூச்சு காலை ஏற்றி போட்ட மூச்சுக்கு தசை மாறி. இது ஒரு மிக சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு பாடம். புரியுங்களா? இதில் 4 தசை எப்படி சொல்லி செய்ய சர்க்கிள் அப்படி எழுதணும். எடை ஏற்றி வை, அப்படியே விடம் கிக், மீண்டும் இந்த முதல் திசைக்காக செய்யுங்க. துள்ளி போகிறோம், சர்க்கிள், அவ்வளோதான். ஏற்றி வச்சு ஒரு பகலோட கிழக்கில் இறங்க 2 வாரம் பின்பற்றோம். 1 2 காலை ஏற்றி வைக்கிறோம். ஏற்றி வச்சு கிழக்கு போட்டு எதிர் திசை. இவ்வளோ தான் பாடம். இப்போது நன்கு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாடத்தை பார்ப்பதற்கு சுலபமாகத்தான் இருக்கும். இது வந்து மிக சாதாரணமான பாடம். வைக்கிறோம், அப்படி துள்ளி போகிறோம். துள்ளி போட்டோமே அப்படியே இறங்கணும். ஏற்றி வைக்கிறோம், அப்படியே ஒரு போட்டோமும் செடி வரையா இருக்கும். எது தசை மாறினோடனே அப்படி ஒரு சருவில் அவ்வளோ தொடர்ந்து திசைக்கு வாங்க. இது போல மேலும் பல பாடங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறோம். நம்மளுடைய இந்த பாரம்பரிய விளையாட்டை உலகம் முற்றிலும் இல்லை, தமிழ் சொந்தங்கள் பார்த்து பயன்பெற அனைவரும் உதவுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.